மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று இந்த மாரடைப்பு நோய், ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனுடைய குணங்குறிகளை பற்றி பார்ப்போம். இது இன்று அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. முதலாவதாக எங்களுக்கு ஏற்பட போகிற குணங்குறி அல்லது சிம்டம் என்னவென்றால் நெஞ்சு வலி. இந்த நெஞ்சு வலியிலே கூட பல விதமான பிரிவுகளை பிரித்திருக்கிறார்கள். முதலிலே இந்த நெஞ்சு வலி எப்படி இருக்கும்? மிகவும் பாரமாகவும் இறுக்கமாகவும் பிடித்து பிடித்து விடுகின்ற ஒரு நெஞ்சு வலியாகவும் இருக்கும். அதாவது ஹெவி டைட்னிங் ஓ கிரிப்பிங் என்று சொல்லுவோம். பாரமான நெஞ்சு வலியாக இருக்கும், நெஞ்சு பாரமாக இருக்கும், அதே நேரத்திலே இறுக்கமாக இருக்கும், டைட்டாக இருக்கும், அதே நேரத்திலே பிடித்து பிடித்து விடுகின்ற ஒரு நெஞ்சு வலியாக இருக்கும். எனவே சாதாரணமாக இதை நாங்கள் சொல்லுவதற்கு இந்த நெஞ்சு வலியினுடைய தரம் ஒரு சாதாரண வலியில இருந்து தாங்க முடியாத வலி. இதன் காரணமாக எங்களுக்கு என்ன ஏற்படும்? எங்களுக்கு வியர்வை ஏற்படும், அதே நேரத்திலே பயம், சாக போகிறோனோ என்ற ஒரு பயம் ஏற்படும். எனவே சாதாரணமாக ஒரு வலியாக இருக்கலாம், ஒரு மெலிதான ஒரு வலியாக இருக்கலாம், அல்லது மிகவும் கூடுதலான வலியாக இருந்து அந்த வலி காரணமாக உடல் முழுவதும் வியர்வை வரலாம். அதே நேரத்தில் நான் சாக போகிறேனோ என்ற ஒரு ஃபியர், ஒரு பயம் இருக்கலாம். இதுதான் இந்த வலியினுடைய தரம். அடுத்ததாக இந்த வலி ஏற்படுகின்ற போது சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் என்னென்றால், ஒரு யானை தன்னுடைய ஒரு காலை தூக்கி எங்களுடைய நெஞ்சிலே அமர்த்தி கொன்ற இருக்கின்ற போது நெஞ்சிலே வைத்தால் அப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான வலி கூட ஏற்படலாம். அதாவது நெஞ்சிலே வைத்து பாரதூரமான வலி ஏற்படலாம். அதே நேரத்திலே இந்த நெஞ்சு வலி எங்கே வரும் என்றால், இந்த நடுப்பகுதியிலே, சென்ட்ரல் என்று சொல்லுவோம், நடுப்பகுதியிலே மேலே இருக்கும், அல்லது இந்த நடுப்பகுதிக்கு கீழே, அதை நாங்கள் ரெட்ரோஸ்டர்னல் என்று சொல்லுவோம், இந்த நடுப்பகுதிக்கு கீழே இருக்கும். எனவே அதாவது எல்லாருக்கும் ஒரு விதமான வலி ஏற்படும் என்று அல்ல, நடுவிலே இருக்கும் அல்லது நடுப்பகுதிக்கு கீழே இருக்கும். அதே நேரத்திலே நாங்கள் நோயாளிகளிடம் கேட்போம், எங்கே இந்த வலி வந்தது என்று சொல்லி ஒரு கை விரலாலே காட்டுங்கள், ஒரு விரலாலே காட்டுங்கள் என்று சொன்னால் அவர் அப்படியே அந்த கை விரலை அப்படியே இழுத்து கொண்டு வருவார். இங்கால இப்படி எல்லாம் போய் கீழையும் போய் வருவார். அப்படி என்றால் அது இந்த நெஞ்சு வலிக்கு, இந்த ஹார்ட் அட்டாக்கு ஒரு முக்கியமான ஒரு குணங்குறி. ஆனால் எந்த ஒரு நோயாளியும் ஒரு கை விரலை கொண்டு போய் இதிலே எனக்கு வலிக்கிறது என்று சொன்னால் அது பெரும்பாலும் இந்த மாரடைப்பாக இருப்பதற்குரிய சாத்தியக்கூறு மிக குறைவாக இருக்கின்றது. அதாவது என்ன நான் சொல்ல விளைகிறேன் என்றால், வலி எங்கே இருக்கின்றது என்பதை ஒரு நோயாளி ஒரு கைவிரலாலே மட்டும் காட்டக்கூடியதாக இருந்தால் அது மாரடைப்பாக இருப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு. அதே நேரத்தில் அந்த நோயாளி எங்கே உங்களுக்கு வலிக்கிறது என்றால் இப்படியே அந்த நெஞ்சை அப்படியே கொண்டு போய் வயிற்றில இருந்தும் அப்படியே நெஞ்சு வலி வருகிறது என்று அந்த நோயாளி சொல்லுவாராக இருந்தால் அது ஒரு டிப்பிக்கலான ஒரு சாதாரணமான இந்த மாரடைப்புக்குரிய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதே நேரத்திலே இந்த நோயாளிகள் வடிவாக காட்டுவார்கள், இந்த வந்த வலி எங்கே போகும்? கழுத்துக்கு போகலாம், அல்லது தாடைக்கு போகலாம், அல்லது இடது கைக்கு போடலாம், அல்லது சில நேரங்கள் அப்படியே வலது கைக்கு கூட இந்த வலி வரக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் ரேடியேஷன் என்று சொல்லுவோம், ரேடியேஷன் ஆஃப் த பெயின் என்று சொல்லுவோம். எனவே எங்களுடைய வலது தாடைக்கு வரலாம். சில பேர் நான் கண்டிருக்கிறேன் பல்வலி. அண்மையிலே கூட எனக்கு ஒரு தெரிந்த ஒரு அன்பர், எங்களுடைய இந்த பதுளையில இருப்பவர், அவருக்கு பல் வலிக்கிட்டு அவருடைய வயது 88 வயசு. அவர் நினைத்திருக்கிறார் பல்லிலே பிரச்சனை சொல்லி பல்லு வைத்தியம் கொண்டே காட்டினால்
பல்லு வைத்தியர் பல்லை புடுங்கின பிற்பாடு 2-3 மணித்தியாலத்துக்கு பிற்பாடு அவர் இறந்து போனார். அதற்குரிய காரணம் என்னவென்றால், அந்த பல்லு வலி வந்ததுக்குரிய காரணம் என்ன? அவருக்குரிய இந்த மாரடைப்பு நோய். எனவே பற்கள் வலிக்கலாம், தாடை வலிக்கலாம், கழுத்து வலி இருக்கலாம், அதே நேரத்தில் இடது கைப்பகுதி வலிக்கலாம், வலது கைப்பகுதி வலிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், கை உழைகிறது என்று சொல்லுவார். அது வலிக்கிறதோ நோவுறதோ அல்ல, கை உழைகிற மாதிரி. இந்த இடது கையில் ஒரே ஒரு மாதிரி ஒரு உழைகிற மாதிரி இருக்கிறது, வலது கையில உழைகிற மாதிரி இருக்கிறது என்றால் இது எதனுடைய கருத்து என்ன? இது மாரடைப்பினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அடுத்ததாக என்ன செய்தால் இது கூடும்? ஒரு சாதாரணமாக நடந்த நான் அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே இந்த என்னென்ன செய்தால் கூடும் என்பதை இந்த கனடாவினுடைய இருதய வைத்தியருடைய சங்கம் எங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கின்றது. அதை நான் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கின்றேன். எனவே என்ன நடைபெறும் என்றால், என்னென்னால கூடும் என்றால், அதாவது ஒன்று, உடலை நாங்கள் ஏதாவது பயிற்சி செய்கின்ற போது பிசிக்கல் ஆக்டிவிட்டியினாலே இந்த நோய் கூடலாம், இந்த வலி கூடலாம். அல்லது நடக்கும் போது, அல்லது படிகள் ஏறும் போது, அல்லது படிகள் இறங்கும் போது இந்த வலி கூடலாம். அதே நேரத்திலே அந்த குளிரான காற்று படுகின்ற போது கூட கூடலாம். உங்களுக்கு தெரியும், பல பேரை நான் கண்டிருக்கின்றேன். அவர்களை நாங்கள் மாரடைப்பு வந்து அவர்கள் இந்த மலசல கூடங்களிலே அல்லது குளியல் அறையிலே தான் அவர்களுக்கு மாரடைப்பு வந்திருக்கிறது. காரணம் என்ன? அந்த குளியல் அறையிலும் மலசல கூடங்களிலும் இருக்கின்ற இந்த குளிரான நிலை. எனவே கோல் விண்டி வெதர், குளிரான காற்றுள்ள ஒரு இடத்திலே இந்த மாரடைப்பு நோய் என்ன செய்யலாம், கூடுதலான அளவு ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்கள் இதுதான் சொல்லுவோம் என்னவென்றால், எங்களுடைய வைத்தியசாலை நடைமுறைப்படுத்துவோம். அதாவது வயது போனவர்கள் இந்த மாரடைப்பு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதெல்லாம் இந்த மலசல கூடங்களுக்கு சென்ற பிற்பாடு மலசல கூடங்களை கதவுகளை மூட வேண்டாம், லாக் பண்ண வேண்டாம் என்று சொல்லுவோம். ஏனால் இப்படி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களை நாங்கள் இந்த மலசல கூட கதவுகளை உடைத்துத்தான் வெளியில் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே எங்களுடைய முதியவர்கள் கூட இதை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். இயலுமான மட்டும் இந்த மலசல கூடங்களை அவர்கள் பூட்டாமல் பாதுகாப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். ஏனெனில் அவசரத்துக்கு இந்த குளிர் காற்றினாலே குளிர் தண்ணீர் உடலிலே படுகின்ற போது இந்த மாரடைப்பு ஏற்படுமாக இருந்தால் அவர்களை எங்களாலே காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இவற்றை நாங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் என்னென்ன காரணங்கள் காரணமாக இந்த நோய் ஏற்படுகிறது, இந்த வலி கூடும் என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், பார்க்காதவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தலாம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி, அதே நேரத்தில் மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் 0094777356245 மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கங்கள் மூலமாக கூட நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் இந்த பிறந்திருக்கின்ற நாள் இந்த இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.